மத்திய அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அரசு அளித்துள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அகவிலை நிவாரணத்தை 2% உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உயர்வால் ஓய்வூதியதாரர்களுக்கான மொத்த அகவிலை நிவாரணம் தற்போது 58%லிருந்து 60% அதிகரித்துள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி இந்த புதிய விகிதங்கள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். அதாவது ஜனவரி முதல் இதுவரை அதிகரித்த வித்தியாசத்தின் நிலுவைத் தொகையும் ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்பதாகும். அரசின் இந்த முடிவு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் அதிகார வரம்பிற்குள் வரும் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிக்கும். அரசு ஓய்வூதியதாரர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து முன்னாள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுதப்படைகளின் அதிகாரிகள், ரயில்வே துறையின் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற ஊழியர்கள், அகில இந்திய சேவைகள் அதாவது ஓய்வு பெற்ற நிர்வாகம் மற்றும் காவல் சேவை அதிகாரிகள், தற்போது தற்காலிக ஓய்வூதியம் பெற்று வருபவர்கள், அரசாங்க உத்தரவுகளை தொடர்ந்து வங்கிகள் பணம் வழங்குவதில் தாமதம் செய்வது அடிக்கடி காணப்படுகிறது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிலைமையை ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் எந்த உத்தரவுக்காகவும் காத்திராமல் அனைத்து ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் மற்றும் தலைமை கணக்காளர் அலுவலகங்கள் உடனடியாக கணக்கீடுகளை தொடங்கி உயர்த்தப்பட்ட தொகையை செலுத்துவதை உறுதி செய்யுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த 2% அதிகரிப்பு என்பது ஏற்கனவே பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிதி ஊக்கத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதி அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.